புதுச்சேரியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியன் வழங்க கேட்கலாம். மகாராஜ பாண்டியன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் இன்று திறக்கப்பட்டது. புதுவை மரமலை அடிகள் சாலையில் புதிய பஸ் நிலையம் செயல்பட்டு வந்தது. புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறைபாடு, பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29.50 கோடி செலவில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது. இதனால் புதுவை பேருந்து நிலையம் கடலூர் சாலையில் உள்ள ரோடியமல் திடலில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. திறந்தவெளி திடல் என்பதால் பஸ் நிலையத்துக்கு தேவையான வசதிகள் ஏதும் இல்லை. அதோடு மழை காலத்தில் திடலில் மழை வெள்ள நீர் தேங்கியதால் சேரும் தகுதியுமாக காட்சியளித்தது. மழைக்காலம் முடிந்து வெயில் அடிக்கும் போது சேர் காய்ந்து புழுதி படலம் பரவியது. பேருந்து நிலையத்தில் தரைப்பரப்பு மேடும் பள்ளமாக இருந்ததால் பேருந்துகள் வந்து செல்வதில் சிரமம் அதிகமாக இருந்தது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தை பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக திறக்க பல்வேறு சமூக அமைப்புகள் குரல் கொடுத்து வந்தது. இது தொடர்பாகவும் சன் நியூஸில் 2 முறை செய்தி தொகுப்பு பொதுமக்களுக்காக பேட்டியுடன் செய்தி வந்தது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்தது. ஆனால் சிறப்பு தேதி மட்டும் அறிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு தேதியாக கூறப்பட்டு வந்தது. இதனால் பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்தும் ஏன் திறக்கவில்லை என்று பொதுமக்களிடையும் சுற்றுலா பயணிகளிடையும் ஒரு அதிருப்தி எழுந்தது. இதையடுத்து நீண்ட இழுபறிக்கு பிறகு புதிய பேருந்து நிலையம் இன்று திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தற்போது ரிப்பன் வெட்டி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர். இந்த திறப்பு விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் புதிய பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகள் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.